கருப்பு படத்தினுடைய ரிலீஸ் டேட் தள்ளி போனதற்கு ஒரே காரணம் அதனுடைய டிஜிட்டல் சேட்டலைட்லாம் விற்பனை ஆகலை. இவங்க வந்து ஒரு இந்த விலைக்கு தான் விற்கணும்னு ஒரு கனவுல இருந்தார் தயாரிப்பாளர். ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. என்ன காரணம்னா இவங்க படம் ஆரம்பிக்கும் போது சூர்யா படத்துக்கு இத்தனை கோடி ரூபா டிஜிட்டலில் மார்க்கெட் இருந்ததில்ல. அது இப்போ கிராஷ் ஆகி தரமட்டத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் கங்குவா படத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி. 81 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்றுருக்காங்க. 1 கோடி ரூபா தான் அந்த நிறுவனத்துக்கு ரிட்டர்ன் வந்தது. 80 கோடி ரூபா நஷ்டம். அப்போ இந்த தகவல் தெரியும் போது இன்னொரு ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை இவர் நடித்த படத்தை வாங்க முன் வர மாட்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா இவங்க வந்து 85 கங்குவா 81 போச்சு. நம்ம படத்தை 85 கோடிக்கு விற்கணும்னு இவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னன்னா கங்குவா படத்துக்கு ஏற்பட்ட நிலைமையை கருத்தில் கொண்டு 20 கோடிக்கு கொடுங்க, 15 கோடிக்கு கொடுங்க, 10 கோடிக்கு கொடுங்கன்னு அவங்க விலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படி காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சேட்டலைட் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஜீ டிவி வந்து வாங்குவதற்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அக்ரிமெண்ட் லெவலுக்கு அது போகவே இல்லை. இந்த மாதிரி காரணத்தினால தான் அது அப்படி தள்ளி போச்சு. இப்போ கடைசியாக ஒரு சின்ன தொகைக்கு தான் அந்த படம் வந்து இப்போதைக்கு விற்கப்பட்டிருக்கு.